பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று வயலுக்கு போகாமலேயே துறையூர் ரங்கநாதபுரம் கோபி நடராஜன் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று வயலுக்கு போகாமலேயே. பல ஆயிரக்கணக்கான உழவர்கள் மத்தியில் இன்று ஒரு சில இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும் என இயற்கையோடு இணைந்து வேளாண் தொழிலை செய்து வருகின்றனர். அந்த வகையில் நாம் பிறந்த சொந்த மண்ணில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று பல தேடல்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாக பெற்றோர் போற்றும்படி செய்ய வேண்டும். அவர்களுடைய அனுமதியுடன் வயலுக்கு போகாமலேயே எளிமையான முறையில் வெள்ளாமை எடுக்க வேண்டும் என்று பல கனவுகளை சுமந்து வரும் திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் ரெங்கநாதபுரம் கிராமத்தில் தனது வெற்றி பயணத்தை பாதையை கடந்து வருகிறார் கோபி நடராஜன் அவர்கள். யார் இவர்? எதற்காக இயற்கை வேளாண்மை பக்கம் திரும்பியுள்ளார்? இவருடைய அனுபவம் தான் என்ன? ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் பல கேள்வி கணைகளோடு தயாராக இருக்கிறார். வணக்கம் நேயர்களே, இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று மென்பொருள் பொறியாளர் ஒருவரை சந்திக்க இருக்கிறோம். மென்பொருள் பொறியாளர் விவசாயியாக எப்படி மாறினார், என்ன முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த ஒளிப்பதிவுக்கு முன்னாடி அவரோட பேசும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. நேர்முகத்தின் நிறைவுல உங்களுடைய வியப்பும் வெளிப்படும் நினைக்கிறேன். நானு கோபி நடராஜ், வணக்கம். வணக்கங்க. துறையூர் ரங்கநாதபுரம். ஆமாங்க. திருச்சியில இருந்து துறையூர் தாண்டி ரங்கநாதபுரம் உங்க ஊரு. துறையூர்ல இருந்து தம்மம்டி போற வழியில ஒரு 7 கிலோமீட்டர் பச்சைமலை அடிவாரம். ஆமா ஆமா. நல்ல ஒரு இயற்கை சூழல். கரெக்டுங்க. என்ன படிச்சிருக்கீங்க கோபி நீங்க? நான் வந்து MCA படிச்சிருக்கேங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஷப்ல படிச்சோம் திருச்சியில. அதுக்கப்புறம் MCA கரட்டாம்பட்டி ஜெயராம் காலேஜ்ல படிச்சோம். எந்த ஆண்டு முடிச்சீங்க MCA? 2006. சரிங்க. முடிச்ச பிறகு என்ன பண்ணீங்க? முடிக்கும் போதே ஃபைனல் இயர்ல நான் பெங்களூர் போயிருந்தேன் ப்ராஜெக்டுக்காக. அப்ப ஹனிவெல்ல வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அதுல வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் அதுலயே ஹையர் பண்ணிக்கிட்டாங்க. அதுலயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2015 வாக்குல ஹைதராபாத் போயிட்டு அங்க மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் பெரிய பெரிய பேரு. ஆமா. சரிங்க. பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத். ஆமா. அங்க போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு தேடல் இருந்துச்சு. சுயசார்பு வாழ்க்கை வாழணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற மாதிரியே இருக்கு. இயற்கையோடய இல்லவே இல்ல. ஆமா. அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. விவசாயம் பண்ணணும். ஆனா அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான் பண்ணாங்க. நம்ம மட்டும் இதை தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம மண்ணுல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அதற்காக நான் ஆன்லைன்லயே விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். யூடியூப பாத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் விவசாய முறைகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி தேடுதல் மட்டும் இருந்துச்சு. எப்பயுமே இருக்கும். தொடர்ந்து ஒரு 10 வருஷமாவே அந்த தேடுதல் இருக்கு. ஆனா நமக்கு பயம். நான் ஹைதராபாத்ல இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன். எங்க தொழில் பாத்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் கூப்பிட்டா போய் தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் விவசாயத்தை எப்படி பண்ண முடியும்? நம்ம யாரை நம்பி விட்டுட்டும் போக முடியும்? விவசாயங்கிறது ரொம்ப கடுமையானது. எங்க நண்பர் ரங்கநாதபுரத்துல ராஜான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. 10 ஏக்கர் வச்சிருக்காங்க, விவசாயம் பண்றாங்க. அவங்க உழைப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்லணும்னு பார்த்தா ஒரு வருடம் முழுக்க அவங்க உழைத்து இயற்கையை வென்று அப்படிதான் சொல்லணும். ஏன்னா திடீர்னு வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்யுது. இந்த இயற்கையை வென்று அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருட வருமானத்தை மைக்ரோசாப்ட்ல ஒரு மாதத்துல கோபி நடராஜ் சம்பாதிச்சிருவார் நினைக்கிறேன். கரெக்டுங்க. அப்போ ஒரு அச்சம் வருது. இது போய் நம்ம ஏன் இறங்குவானே, வலைய ஒளியில பாக்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நம்மள ஈர்க்குது. ஆனா நடைமுறையில வந்து சாத்தியமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருது. சரிங்க. பாத்தீங்கன்னா இதுல ஆன்லைன்ல பாக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஈஸியா தான் இருக்கு. கொரோனா தான் எனக்கு வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஊர் பக்கம் போயிருந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க போய் தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கேன். அங்கதான் வாய்ப்பு கிடைச்சிது. விவசாயத்தை ஆக்சுவலா பாக்கலாம், இறங்கலாம், நிலத்துக்குள்ள. ஆனா அப்பதான் எனக்கு ஆக்சுவலா ரியாலிட்டியே புரியுது. இத்தனை வருஷமா நம்ம பார்த்ததெல்லாம் வேற. ஃபீல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு வயலா வச்சிருக்கிறதுக்கே வந்து
பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மினிமம் 10,000 வந்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க விவசாயிகள். உழுது வச்சாதான், இல்லன்னா முள்ளு முளைச்சிக்குது, புல்லு வந்துருது. புல்லு வந்துருச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கே பெரிய பாடா இருக்கு. திரும்ப மருந்து போட்டாதான் அழியுது. அதனால பாத்தீங்கன்னா ஒரு வயலை நீங்க வச்சிருக்கணும்னாலே ஒரு 10,000 செலவு பண்ணணும். பராமரிப்புக்கே ஒண்ணுமே பண்ணாம, விவசாய பொருளை நீங்க எதுவுமே எடுக்காம பராமரிக்கிறதுக்கே வயல் நீங்க வச்சிருக்கணும்னாலே 10,000 செலவு. பிளாட்ல போட்டோம்னா அது பாட்டுக்கு வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா நிலத்துல போட்டோம் அப்படின்னா அழிஞ்சு போயிரும் போல இருக்கு. வீட்டுல எல்லாம் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பயமாயிடுச்சு, வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி பாரு வந்து வலையொலியில வந்து விவசாயமா பாத்துக்கிட்டு இருக்காரு, இவர் பாட்டுக்கு விவசாயத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு. கட்டாயமாங்க. அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏன்னா நாங்க இங்க இருந்து தான் கஷ்டப்பட்டு முல்டி மோதி உடனே தள்ளி விட்டோம் அந்த பக்கம், நீ திரும்ப வந்து எங்களை மாதிரி சேத்துக்குள்ள கால வச்சிருவ போல இருக்கு. நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டது பத்தாதா? நாங்க விவசாயம் குடியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ வந்து யூடியூப் பாத்துக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணாத வேலை பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல எனக்கும் அந்த பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி தான் ஒருங்கிணைந்த பண்ணைகள் அல்லது வந்து நம்மாழ்வார் முறை இயற்கை வேளாண்மையா இருக்கட்டும், அந்த மாதிரி எங்கெல்லாம் வழிகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்துச்சு. தொடர்ச்சியா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, இயற்கை விவசாயம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அதுக்கு வந்து இயற்கை இடுபொருட்கள் தயார் பண்ணணும். கரெக்ட். அது வந்து பாத்தீங்கன்னா 48 நாள் இந்த பக்கம் கிண்டு, ஆமா ஆமா ஆமா, அப்புறம் அதுக்கு போய் மாட்டை வளர்க்கணும். கரெக்ட். அது சாமியார் வந்து பூனை வளர்த்தாரணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை இன்னும் இருக்க ஜாஸ்தி ஆயிட்டே போற மாதிரி தெரிஞ்சு. ஊர்ல இருந்தப்ப பாத்தீங்கன்னா அவங்க பண்ற விவசாயத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேலை தான், பயங்கரமான வேலை. ஆனா அவுட்புட் தான் இல்ல. ஓராண்டு வருமானம், நம்ம ஒரு மாத வருமானம், அதுவுமே நிரந்தரம் இல்ல. வருமானம் தெரியல. அவ்வளவு போட்ட உழைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டா தான் இருந்துச்சு. அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அப்பதான் தமிழர் வேளாண்மை பத்தி, ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது நல்லா இருக்கே. ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் அப்படிம்பாங்க. என்னடா இது விவசாயத்துல என்ன ஒயிட் காலர் ஜாப், அப்படி வாய்ப்பு இல்லையே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். சேத்துக்குள்ள கை வைக்கணும், இதுல எப்படி ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னா வேலை செய்யக்கூடாது அப்படின்றாரு. இது என்னடா வம்பா இருக்கு, இப்படி ஒரு விவசாயம் சாத்தியமா அப்படின்னு டவுட்டா இருந்துச்சு. இவர் ஏதோ சதுரங்க வேட்ட மாதிரி நம்மள எல்லாம் உள்ள மாட்டி விட பாக்குறாரோ, ஏமாத்த பாக்குறாரோ, காசு நல்லா புடுங்குவாரோ, நிறைய காசுன்னு நம்பர் சொல்லி நம்மள ஏமாத்தி நம்ம கிட்ட காசு பிடிங்கிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம் ஆயிடுச்சு. எவ்வளவு பரப்பளவுல நிலம் இருக்குங்க? அதுக்கப்புறம் தான் நான் நிலம் வாங்கவே தேட ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலயே நிலத்தை படிப்பு செலவுக்காக எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. அதை வித்துதான் என்னை படிக்க வச்சது. பேக்ரவுண்ட் நீங்க எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருந்த வேலையும் காலி பண்ணிட்டாங்க. அது வித்ததுனாலதான், அதை வச்சுதான் நான் படிச்சு வந்தது. அதனாலதான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயம். என்னடா இருக்காங்க. அப்பா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா பால் வியாபாரம் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. பால் கறக்குறாங்க, பால்காரர். அவரோட வயசு பாத்தீங்கன்னா 75, இன்னமும் பால் கறந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எந்த ஆண்டு பார்க்க ஆரம்பிச்சீங்க? பாத்தீங்கன்னா நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நிலம் வாங்கணும். 2020 ரங்கநாதபுரத்து பக்கத்திலேயே, உங்க ஊர் பக்கத்துல தான் வாங்கணும். ஒரு 2.5 ஏக்கர் மட்டும் வாங்கணும். அப்பா என்ன சொன்னாரு வாங்க போது? வீட்டுல எல்லாம் பெரிய தகராறே ஆயிடுச்சு. நான் படிக்காதப்ப கூட திட்டாத எங்க அப்பா என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு. எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ஒழுங்கா பார்த்து படிச்சுக்க, நான் கஷ்டப்படுறேன், நீ பார்த்து கஷ்டப்படாம ஒழுங்கா படிச்சுக்க, தலா அடமான வச்ச மாதிரி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், நீ எப்படியாவது முளைச்சு வந்துரு, அவ்வளவுதான் இங்க சொல்லுவாங்க. சொன்ன வாக்க காப்பாத்தினாரு. நீங்களும் நல்ல வேலைக்கு போயிருக்கீங்க. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விபரீத ஆசை. ஆமா. ஊருக்குள்ள எல்லாரும் எங்க அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா உன் பையன் எப்படி பண்றாங்க, என்ன பொழப்பத்தவனா இருக்கான், அவங்கவுங்க எப்படி இப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, பெரிய பெரிய ஆளா போயிட்டு இருக்காங்க, நீ வேணா இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரும் திட்டுறாங்க. அப்பாவுக்கே பயம் வந்துருச்சு. அப்பா என்னை பார்த்து இப்பதான் மொதல் திட்டுறாரு என்ன, ஏன்டா இப்படி பண்ற, வேணாண்டா, இது தேவையில்லாத வேலை அப்படின்றாரு. அதுக்கப்புறமா போராடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி. எப்படிங்க போர்லாம் இருக்கா? என்ன ஒரு சின்ன கேணி இருக்கு, வட்ட கேணி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு 45 அடி ஆழம் கேணி இருக்கு. தண்ணி ஓரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஆனாலும் உப்பு தண்ணி தான் அது. கோபி நடராஜ், நடுவில் ஒரு இடையூறுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. இப்ப நேயர்கள்லாம் வந்து இயற்கையோடு இணைவோம் தொடர்ந்து சொன்னாங்க. ஆனா ஏதோ கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் அப்படின்ற அளவுல இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு உங்க கதை, சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. என்னன்னா இது வந்து கடந்து வந்த பாதை. ஒவ்வொருத்தவங்களுக்கு இது மாதிரி ஐடில இருக்கிறவங்க, இப்ப உங்களுக்கே பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆனா அதை பண்ண முடியுமான ஒரு டவுட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முழுக்க எனக்கு டவுட் மட்டும்தான். நான் டவுட் கோபின்னே நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஐயாவை போட்டு நான் நிறைய கேள்விகள் கேட்டு தொலைச்சு எடுத்திருக்கேன். அவ்வளவு கொஸ்டின். இவ்வளவு இப்படி பண்ணா என்ன ஆகும், அப்படி பசங்க என்ன ஆகும், தப்பிக்க முடியுமா, பொழைக்க முடியுமா, அப்படிதான் என்னோட. இதுக்கு நடுவுல இடம் வாங்கின பிறகு நீங்க ஊருக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டீங்களா, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஊருக்கு போயாச்சு. வயல் தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல எனக்கு தேவையான கைடன்ஸ் ஐயா வந்து பயங்கர பிஸி. ஊர்ல பக்கத்துல ஏதாவது பண்றவங்களை பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து சரியா ஃபாலோ பண்ணல. இது சிம்பிளான முறை, ஆனா அதை சரியா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா சரியா கிடைக்கல. சரி, அப்புறமா தான் ஐயாவை நானே போய் டைரக்டா சந்திச்சேன். இதெல்லாம் யூடியூப்ல பாத்திருந்தா நான் நினைச்சேன் அவரை பார்க்க முடியாது, இவங்க ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப இடத்துல போயிட்டு இருக்காங்க, ஆனா நம்மளால பார்க்க முடியாது, அவங்களால நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போய் பார்த்தா சாதாரண என் கூட உட்காந்து
என் கூட அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் போற எல்லாத்து கூடயும் உட்காந்து புதுசா அன்னைக்குதான் முத விவசாயம் பண்ற மாதிரி உட்காந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருந்தோம். வயலை பார்த்ததுக்கு அப்புறமா வாயை பறந்துட்டாங்க. வாவ், பரவாயில்லையே, இவ்வளவு சிம்பிளா பண்றாங்களாட்டுக்கே. இங்க ஊர்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றாங்க, அவங்க ஊர்ல ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு தண்ணி கூட கிடையாது, ஒரு பழத்தை சாப்பிட முடியாது, எல்லாம் பருத்தி முத்துச்சோளம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் விஷமா தான் இருக்கு. ஆனா ஐயானத்துல போனா எதை தொட்டாலும் சாப்பிடலாம். நம்ம திடீர்னு ஒரு அந்த ஓடை தாண்டோட மேடு ஒண்ணு வரும், பார்த்தா உள்ளுக்குள்ளார ஒட்டடையா தோட்டம். ஆமா, கரெக்ட். நல்லா இருக்கும். நெல்லு வயல்ல சுத்தி தென்னை மரமா வச்சிருக்கிற தென்னை மரத்தை பார்த்தா கொலை கொலையா தொங்குது. முருங்கை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, எல்லா பழமும் இருக்கு. ஏன்னா நெல்லு வயல்ல இவ்வளவு போட்டிருக்கீங்க, மாமரம் இருக்கு, நெல்லு வயல்ல இவ்வளவு மரங்களா அப்படின்னாலே நம்ம ஊர்ல நெல்லு வயல்ல சுத்தி இருந்துச்சுனால எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா மரமும் வச்சிருக்காரு. எனக்கு விவசாயம் தெரியாது, அதனால பரவாயில்ல. ஆனா எங்க ஊர்ல இருக்கிறவங்க நல்லா பழுத்து விவசாயமே வாழ்க்கையா பண்ணவங்கள கூட டோட்டலா அவங்க பண்றது எல்லாமே தப்பு, அவங்க பண்றது எல்லாமே வந்து இன்னும் நிறைய பெட்டரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டோட்டலா புரிதலே மாத்துறாரு ஐயா. விவசாயத்துல செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரொம்ப சிம்பிளா பண்ணுங்கிறாங்க அவங்க. நீங்க பண்றது எதுவுமே நிறைய விஷயங்கள் தேவையில்லாதது, உங்க வேலையை குறைங்க, வருமானத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற வரிகள் வந்து உலகத்தையே காப்பாற்றக்கூடிய வரியா நான் பாக்குறேன் இதை. சரி, வந்தோடனே திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் நண்பர் தனசேகர் அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களே வராங்க. ஆமா ஐயா, எல்லா வயலுக்குமே வராங்க. நீங்க வயல் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்க வயலை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்துட்டு, அட்வைஸோட நிப்பாட்டல, அதுதான் இங்க மெயினான விஷயமே. நான் அதுதான் பயந்துகிட்டு இருந்தேன். அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிருவாங்க. எனக்கு டே டு டே 1008 டவுட் இருக்கு, நான் எப்படி அந்த விவசாயத்தை பண்ண முடியும், இவங்க சொல்றதெல்லாம் சாத்தியமா, நெல்லு விவசாயம் பண்ணும் அப்படின்னா ஏகப்பட்ட கொஸ்டின், டே டு டே கொஸ்டின்ஸ் இருக்கு. எப்படி சால்வ் பண்றது? தினந்தோறும் ஒரு பிரச்சனையை சந்திப்போம், சவால்கள் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும், நம்ம நட்ட நடு காலத்துல நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு பயமா இருந்துச்சு. ஆனா அப்புறம் பார்த்தா தான் டெலிகிராம்ல குழு வச்சுட்டு அங்க நம்மளே மாதிரி ஏகப்பட்ட பேர் சந்தேகம் முன்னாடியே பல பேருக்கு வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் எல்லாத்துக்கும் அதே டவுட், அதே சொல்யூஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆரம்பிச்சீங்க அந்த தமிழர் விவசாய முறைய உங்க 2.5 ஏக்கர்ல எப்படி துவங்குறீங்க? ஜனவரி மாசம் தொடங்கணும் அந்த ஆக்சுவல் வேலையை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து என்னால தொடங்க முடியல. ஏன்னா அது பாத்தீங்கன்னா சுத்தி மேட்டாங்கிறத விவசாயம் பண்றாங்க. அந்த இடத்துல போய் நடுப்புற ஒரு வயல் நெல் விவசாயம் பண்ணும் அப்படின்னா அதுல வந்து வரப்பு முக்கியம். என்னோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா சொல்ற மாதிரி வயல் பக்கம் நீ போக கூடாது, டெய்லி போகணும்னு அவசியம் கிடையாது. போகணும்னா போலாம், ஆனா போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஒயிட் கலர் ஜாப் தான் நீ பண்ணணும். நீ பண்ற வேலையை யார் என்ன வேலை பண்ணிட்டு தான் அவங்க வேலை பண்ணணும். நம்ம எப்படி டெய்லி சாப்பிடுறோமோ தூங்குறோமோ அது மாதிரி விவசாயம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சைடுல பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இதுவே வந்து இது மட்டும் தான் டெடிகேஷனா பண்ற மாதிரியான வேலை இது கிடையாது. முழு நேர வேலையா கிடையவே கிடையாது. இது ஒரு டாஸ்க் மாதிரி. கட்டாயம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் சாப்பிடுறேங்க அப்படின்னு யாராவது தொழில சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி விவசாயங்கிறது ஒரு முழு நேர தொழிலா இருக்கக்கூடாதுன்னு ஐயா சொன்னதே பாத்தீங்கன்னா அது ஒரு பிரமமான செய்தி தான். ஜனவரி மாசம் என்ன பண்ணீங்க? நீங்க வயலை சுத்தி ஒரு பாதுகாப்புக்காக ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் போட்டுட்டு 2 ஏக்கர் ஒரே இடத்துல 2 ஏக்கர் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஃபென்சிங் போட்டோம். அதுக்கப்புறம் வரப்பு எடுத்த ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு ஆனிச்சு. அந்த செலவு எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல எல்லாம் திரும்பவும் டவுட். 2.5 ஏக்கர் என்ன பண்ணோம், நாங்க ரெண்டா பிரிச்சுக்கிட்டு கேணி பக்கமும் அந்த சுத்தி இருக்கிற கொஞ்சம் இடத்த வந்து நாங்க எங்க புழக்கத்துக்கு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அப்படியே 2 ஸ்கொயரா பிரிச்சுக்கிட்டோம். 2 ஸ்கொயரா பிரிச்சு 2லயும் தனித்தனியா வரப்படுத்தோம். அதுல ஒரு வயல் வந்து என்ஜாய் பண்ணலாம், இன்னொரு வயல்ல நோக்கம் என்னன்னா எனக்கு தேவையான எல்லாமே அதுல இருந்து வந்துடணும். அதுக்குதான் அந்த கிணறு பக்கத்துல இடம் ஒதுக்கி இருக்கோம். அதுல நம்ம ஒரு சின்னதா ஒரு கொட்டகை போட்டுக்கலாம், வேணுங்கிறத நம்ம வீடு கட்டி. ஆமா, அதுதான் லைஃப், பெரிய ட்ரீம். அப்படிதான் வயல் அங்க இருக்கணும். 2.5 ஏக்கர் நிலத்துல ஒரு கைலாசா. கட்டாயமா சூப்பரான வரிகள் சொன்னீங்க. அதுல இருந்து வயல்ல வரத நம்ம சாப்பிடணும், நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், ஆனந்தமா வாழ்க்கை வாழணும், ஆனந்தம் தான் வாழ்க்கை அப்படின்றத இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. வயல்ல நான் போய் பாத்துட்டு வந்தேன். வறட்சியான ஏரியால ராமநாதபுரத்துல கூட்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நிறைய நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த தமிழர் வேளாண்மையும் கையெடுக்கிறாங்க. அங்க போய் எங்க ஒய்ஃப் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் வீட்டுல எல்லாம் நம்ப ஆரம்பிச்சாங்க. முள்ளுக்காட்டுல நெல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் வியக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முழுமையான நம்பிக்கை வந்து தனசேகர் பாக்குறேன். அவர் திருப்பூர்ல இருக்காரு, அங்க இருந்துகிட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி இங்க இது வரைக்கும் கோயில்பட்டியில 6 தடவை தான் விசிட் பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து 15 அடியில கொண்டு வந்துட்டாரு. 300 அடியில இருந்த தண்ணியா 900 அடியில வராத தண்ணியை அவர் கூட 15 அடின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க போய் செக் பண்ணி பார்த்தாலும் 12 அடி தான். அந்த வயலுக்கு நாங்க போனோம், போய் பார்த்தோம், தண்ணியை குடிச்சு பார்த்தோம். பிரமிப்பா இருக்கு. 12 அடியில எப்படி தண்ணி நிக்கும்? ஆனா உங்க பகுதி அவ்வளவு வறட்சி கிடையாது. அவ்வளவு வறட்சி கிடையாது. தண்ணி இருக்கும், ஓரளவு இருக்கும், மழை ஓரளவுக்கு பெய்யும். எங்க பக்கமும் பயங்கரமான வறட்சியும் இருந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் இருக்கு. 10 வருஷம் நல்லா பெய்யும், 10 வருஷம் பெய்யாது, அப்படி இருந்துச்சு. அவங்க வயலாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்லா கான்பிடன்ட் குரூப்ல இணைஞ்சோம். அந்த பயணம் வந்து நல்லா இருந்துச்சு. ஐயா கூட சேர்ந்து எதுமலையில பழனி வயல் அவங்க வயலுக்கும் போனோம். பார்க்கும்போது அங்கெல்லாம் வெறும் பாறை, அங்கேயும் பண்றாங்க. நம்பிக்கை துளி. ஆமா, கட்டாயமா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். நாமெல்லாம் நெல்லோ எந்த ஒரு பயிரையோ சாகுபடி பண்ணுனா அடி உரம் மேல் உரம் போடணும், உழவு செய்யணும், முதல் களை 2வது களை, தேவைப்பட்டா 3வது களையும் எடுக்கிறோம்.
அப்பப்ப தேவையான இடுபொருள் இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துறோம். ஆனா பாருங்க, கோபி நடராஜன் சொல்றாரு, முள்ளுக்காட்டுலயும் நெல்லு சாகுபடி சாத்தியம்ங்கிறாரு. பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்றாரு. எப்படி சாத்தியம்? புரியாத புதிரா இருக்குல்ல. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்போம், என்னத்தான் சொல்றாருன்னு பாப்போமே. 2 ஏக்கர், 1 ஏக்கர் வந்து நஞ்சையா, 1 ஏக்கர் வந்து புஞ்சையா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு. அப்ப பொதுவா தமிழர் வேளாண்மையில சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நஞ்சை அப்படின்னும் போது வரப்பை மட்டும் உயர்த்திட்டு மழையை நிறுத்துறது, புஞ்சைன்னும் போது வரப்பையும் உயர்த்தி வெப்பாத்தி குழியும் பண்ற மாதிரி. அது ரெண்டுமே பண்ணீங்களா? கரெக்ட். இந்த வெப்பாத்தி குழி அப்படின்றது வந்து தெரியாத நேயர்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன், சரியான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. 1 ஏக்கர்ல ஒரு 25 குழி எடுக்கணும். ஒரு குழிக்கு இன்னொரு குழிக்கு நடுவில் ஒரு 20 அடி இடைவெளி இருக்கணும். பெரிய மரங்கள் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு குழி வந்து 2 அடிக்கு 2 அடி வடிவுல 2.5 அடி ஆழம். இது மாதிரி இதேதான் நீங்களும் பண்ணீங்க? பண்ண ஆரம்பிக்கல, பண்ண போறோம். முதல் வருஷம் என்ன பண்ணிருக்கோம், 2லயுமே நெஞ்சுதான் விட்டுருக்கோம். இந்த வருஷம் தானே பண்ணோம். தமிழர் வேளாண்மையில வரப்ப உயர்த்தின பிறகு பாத்தீங்கன்னா ஓராண்டுனால அதை வச்சிருந்தாதான் மண் வளம் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் வந்து வரப்பே உயர்த்தி இருக்கிறீங்க. எப்படி விவசாயம்? நானும் இந்த யோசனையில தான் இருந்தேன். ஒரு 2 வருஷம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஐயா வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து இந்த வருஷமே போடுங்க, வரும் வயல் வந்து அது சுத்தமா எதுவுமே பண்ணலன்னா தான் அந்த மாதிரி, நீங்க தண்ணி நிறைய வேணும் அப்படின்னா தான் அந்த மாதிரி பிரச்சனை. ஆனா நெல் போடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க இந்த வருஷமே போடுங்க, தெளிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாரு. பகுதிக்கு பகுதி அது மாறுபடும். ஆமா, ஒவ்வொரு வயலுமே ஒரு சேலஞ்சு தான். கேட்கிற நேயர்கள் வந்து நம்ம பாட்டுக்கு வரப்ப உயர்த்தணும் 2 வருஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஜனவரி தான் வரப்ப போட்டேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது கட்டாயமா. நான் ஜனவரியில தான் வரப்ப எடுத்தேன். வரப்ப எடுத்துட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா 14 செப்டம்பர் அப்ப நான் வந்து நெல்லு தூவிட்டேன். புழுதி காட்டு நெல் மாதிரி தான் அது. ஜஸ்ட் ரொட்டேட்டர் போட்டோம், உழுதுட்டு பின்னாடியே நெல்லு போட்டோம், நெல் தெளிச்சிட்டு. என்ன ரகம் போட்டிருக்கீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா போட்டிருக்கோம். ஐயா கிட்ட இருந்தே விதை நெல் வாங்கணும். ஏன்னா அந்த விதை நெல் வந்து ஐயா கிட்ட இருந்து வாங்குறது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னங்க அது 40 வருஷமா மலையிலேயே வளர்ந்த நெல், தனியா ஜெனட்டிக்கலே அது ஃபார்ம் பண்ணிருக்கும். வறட்சியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பொழைச்சு வந்தக்கூடிய தைரியம் அதுக்கு ஜாஸ்தி. நிஜமா இன்னுமே என்னால நம்பவும் முடியலதான். இன்னும் எனக்கு நான் சதுரங்க வெட்டக்குள்ளதான் காலை வச்சிருக்கேன்னா அதனாலதான் நான் பண்ணி பார்க்கணும். நம்ம போய் அடுத்தவங்க பண்றதை பாக்குறோம், அதுல வர்ற அனுபவம் வேற, நம்மளா பண்ணி பார்க்கும்போது ஒரு அனுபவம். 2 ஏக்கருமே சீரக சம்பா. ஆமாங்க. நேரடி நெல் விதை ஒரு 25 கிலோ மட்டும் தான் வாங்கணும். இந்த வருஷம் டெஸ்ட்ங்கிறதுக்காக ஐயா சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா 25 கிலோ 1 ஏக்கருக்கு சொல்லுவாங்க விதை நெல். நான் வந்து 25 கிலோ 2 ஏக்கருக்கா தெளிச்சிருக்கேன். ஒரு டெஸ்ட் ஜஸ்ட் முளைக்குதான் பாக்குறதுக்காக பார்த்தேன். ஒரு மழை வந்துச்சு. அதுக்கப்புறமா போன ஞாயிற்றுக்கிழமை போய் வயல்ல பார்த்தா சின்ன சின்னதா பார்க்கும் போதே வந்து கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. சமயத்துல வானொலியே வந்து ஒளி வடிவமா மட்டும் இருக்குன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அது இப்ப இருக்கு. ஏன்னா உங்க முகத்தை வந்து எனக்கு நேரில் கிட்ட காமிக்க முடியல. அவங்க குரல் காமிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குளிர் விட்டு வரத பாக்குறதுல ஒரு மகிழ்ச்சி. இதை ஒவ்வொருத்தவங்களும் இமேஜின் பண்ணி பாப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நேர்ல காமிக்கிறத கூட எப்பயுமே இந்த எஃப்எம்ல பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்ல கேட்கும்போது தன்னோட கிரியேட்டிவிட்டி அதுல வரும். அதை அவங்க பார்க்கும்போது நேர்ல பாக்கிறத ரொம்ப ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. வானொலியோட சிறப்பே அதான் சொல்லுவாங்க. மற்றவை உங்கள் கற்பனைக்கு. கோபியோ நடராஜோட முகம் வந்து உங்கள் கற்பனைக்கு. ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட இமேஜினேஷன்ல விதவிதமா பாப்பாங்க. என்னோட வயல ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமா பாப்பாங்க. அதுல இருந்து வந்திருக்க நெல்ல பாக்கும்போது அங்க போய் உட்காந்து நான் கண்ணீர் வச்சது ஒவ்வொருத்தங்களுமே அவங்க பார்வையில. இதுல எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஏன் நேரடி நெல் விதைப்பு மட்டும் பண்ணணும்? ஏன்னா இப்ப வந்து இயந்திர நடவெல்லாம் இருக்கு, ரொம்ப முறையா செய்யறாங்க. ஏன் இந்த தமிழர் வேளாண்மை வந்து நேரடி நெல் விதைப்பு பத்தி மட்டுமே பேசுது? இயந்திர நடவு பண்ணக்கூடாதா? இல்ல வேணாம் இயற்கையா பண்றேன் கை நடவு பண்ணக்கூடாது? ரங்கநாதபுரத்துல ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா நீங்க இருக்கிற ஆர்வத்தை பாத்தீங்கன்னா நீங்களே கூட நடுவீங்க போட்டு நாத்து விட்டு நடுவீங்க போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் அதை பண்ணக்கூடாது? ஏன் நேரடி நெல் விதைப்புக்கு போகணும்? நேரடி நெல் விதைப்புக்கு ஏன் போகணும் அப்படிங்கன்னா நான் இன்னொரு சின்ன பாயிண்டே சொல்லிடுறேங்க. இந்த வயல்லாம் வாங்குறதுக்கு யாரு எதிர்ப்பா இருந்தாங்களோ அப்பா அம்மா, அவங்க தான் பாத்தீங்கன்னா போய் இந்த நெல் விதைச்சதே. நான் இன்னைக்கு வயலுக்கே போகல, என்னால இன்னைக்கு போக முடியல. அது ஒரு டெக்னிக் இல்ல? ஆமா, காத்து வீசுற பக்கமா அதை தூவணும்லாம் சொல்லுவாங்க. கரெக்ட். அவங்களுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம். ஆனா அவங்களுக்கு விருப்பமே இல்லாம இருந்துச்சு. கடைசி இதெல்லாம் பார்த்துட்டு நானே தெளிக்கிறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிச்சிட்டாங்க. ஆனா இப்ப நேரடி நெல் விதைப்பு மட்டுமே சாத்தியமா? எல்லாமே நீங்க பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா சொல்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒயிட் காலர் ஜாப். நீ வயலுக்கு பக்கம் போகாத, அதை நான் ப்ரூவ் பண்ணணும். நாத்து விடுறது, அப்புறம் அதுக்கு பறிக்கிறது, திருப்பி நடுறது, இந்த தொந்தரவுலாம் வேணாம். நீங்க தூவிட்டு வாங்க. எளிமையா விவசாயத்தை எப்படி பண்ண முடியும்? அப்ப கலை வருமே? வரட்டும் அப்படிங்கிறாங்க. கலையும் வரட்டும். மைக்ரோசாப்ட்ல வேலை பாக்குறதுனால வரட்டும்ன்றீங்க. மத்தவங்களுக்கு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, 100 ரூபாய் நீங்க செலவு பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு வந்து 150 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா உங்களோட லாபம் 50 ரூபாய். நீங்க அதுக்காக உழைக்கிற உழைப்பு அதை நீங்க கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க விவசாயிகள் ஜெனரலா. அவங்களோட உழைக்கிற உழைப்பு ஒரு 100 ரூபாய். கிட்டத்தட்ட அங்க 200 ரூபாய் செலவு பண்றாங்க, 50 ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. ஆனா ஐயா சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வேலையே செய்யாத, வெறும் 10 ரூபாய் வேலை செய்யி, 10 ரூபாய் மட்டும் தான் நீ முதலீட போடு, 60 ரூபாய் வரட்டும், நீ அழகா 50 ரூபாய் லாபம் சம்பாரிச்சிடலாமே. இப்ப எது வந்து லாபகரம்? நீ 200 ரூபாய் போட்டு 50 ரூபாய் லாபம் எடுக்கிறது லாபம்
லாபமா இல்ல 10 ரூபா போட்டு 50 ரூபா லாபம் எடுக்கிறது லாபமா? அதுதான் நல்ல கருத்து. இப்ப வந்து சீரக சம்பா எத்தனை நாள் பயிருங்க இது? இது வந்து 3 மாசம், அவ்வளவுதான். 90 நாள். ஆமாங்க. இப்ப வந்து துளிர் விட்டு வந்து துளிர் விட்டு வந்துட்டு இப்ப நம்ம களைச்சு விடணும் அப்படின்னு அங்கங்க எடுத்து ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்க. வயல்ல தெளிச்சிட்டு வந்தாச்சு. இனிமேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அவங்களும் வயலுக்கு வர வேணாம்னு சொல்லியாச்சு. பொழுது போகலாம் பூட்டி லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் ஆக்சுவலா ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் குடுக்கறதே இதுதான். என்னடா இவன் வந்தான் வயல்ல வந்து ஏதோ பண்ணா ஃபேக்டரியான்னு கேட்டாங்க. நீ வந்து என்ன ஃபேக்டரி கட்ட போறீங்களா அப்படின்னாங்க. வரப்பு எடுக்கணும். வரப்பு போய் இப்படியா, என்னமோ உலகத்திலே இல்லாத விவசாயம் நீ பண்ண போறியா அப்படின்னாங்க. கூட்டிட்டு வந்துட்டோம். நெல் தெளிச்சோம், வயல கூட்டிட்டு வந்துட்டோம். தண்ணி எல்லாம் கூட விடுறது கிடையாது. தண்ணி விடுறது கிடையாது, ஒண்ணும் விடுறது கிடையாது. மழைதான் வானமே பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறது. இப்ப செப்டம்பர் 14 நீங்க வந்து தூவி இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒளிப்பதிவு பண்றது வந்து செப்டம்பர் 24, 10 நாள் ஆயிருக்கு. அதுக்கு துளிர் விட்டு ஆமா வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயம் நான் இங்க சொல்ல வேண்டியது முக்கியமா என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா சொல்றது வந்து ஜஸ்ட் விவசாயம் மட்டும் சொல்லல. அவங்களுடைய ஃபீல்ட பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இது வரைக்கும் சயின்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சு இங்க படிக்கிற விஷயத்த நிறைய விஷயத்த கேள்வி கேட்க வச்சிருக்கு. தண்ணி விட்டாதான் விவசாயம், கடுமையா உழைச்சாதான் விவசாயம், வெள்ளை புரட்சி, பச்சை புரட்சி, அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க, ஒயிட் கலர் ஜாப் அப்படிங்கிறாங்க விவசாயத்தையே. மழை இல்லாத இடத்துலயும் மானாவாரியிலயுமே நீங்க நெல் விதைக்கலாங்கிறாங்க. நீங்க மழையை உருவாக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய புரட்சி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, குளோபல் வார்மிங்கே தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை கேட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா கார்பரேட்ல நாங்க கேள்விப்படுற குளோபல் வார்மிங், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்பரேட் வேர்ல்ட்ல. அப்படி பார்த்தா நாங்க விவசாயம் சொல்றது என்னன்னா, தமிழர் வேளாண்மை பண்ற ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் வந்து கார்பன் கிரெடிட் கொடுக்கணும். நான் ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்றேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் வந்து இப்ப கார்பன் கிரெடிட் வந்து கம்பெனிகள் எங்ககிட்ட வந்து வாங்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட காசு கொடுத்து, ஏன்னா அது மாதிரி பண்றாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மரம் நடுங்க, நாங்க கார்பன் கிரெடிட்காக நாங்க உங்ககிட்ட 1 லட்சம் கொடுத்துறோம், நீங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. விவசாயிகளுக்கு அதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து கார்பன் கிரெடிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செயல்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய CSR வழியா தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கட்டாயமா. மைக்ரோசாப்ட்ல இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது கார்பன் கிரெடிட் கிடைச்சாலும் கிடைக்கும். கார்பன் கிரெடிட் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். விவசாயிகளோட எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது, உலகத்தோட எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உங்க நிலத்துல ஈரப்பதம் இருக்கா, எப்படி இருக்கு? நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன்னு சொன்னேன். அன்னைக்கு போன அன்னைக்கு கொஞ்சம் கருணக்கிழங்கு எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். விதை வீட்டுல இருந்த கருணக்கிழங்கு, மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். ஐயா சொல்ற மாதிரி வரப்புல நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்புல முருங்கை, பப்பாளி, தென்னை மரம் அடுத்த வருஷம் தான் நடலாம் இருக்கும். தென்னை, வாழைலாம் இந்த வருஷம் அந்த கிழங்கு நட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எப்படி வரப்பு மேலேயே வைக்கிறீங்களா இல்ல அதனுடைய சரிவுல வைக்கிறீங்களா? சரிவுல தான், நுனில எல்லாம் இல்ல, சரிவு. இடைவெளி எதுவும் வச்சுக்கிறீங்களா? இதுக்கு பெருசா இடைவெளி தேவையில்லை, கொஞ்சமா தான் வைக்க போறேன். அதனால பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி அந்த மாதிரி கேப் விட்டுட்டு அந்த இடத்துல மட்டும் நான் கலவெட்டு கூட எடுத்துட்டு போல. அன்னைக்கு சும்மா ஒரு குச்சி தான் எடுத்து பார்த்தா அவ்வளவு சாஃப்டா இருக்கு, பொலன்னு இருக்கு. உள்ள அவ்வளவு ஈரம் இருக்கு, ஈரப்பசை இன்னும் இருக்கு. மழை பெஞ்சு இப்ப 10 நாள் ஆயிடுச்சு, ஆனா நல்லா ஈரப்பசை இருக்கு. அதுல நான் வந்து அந்த விதையெல்லாம் நட்டு வச்சிருந்திருக்கேன். இப்ப வந்து தமிழர் வேளாண்மை பத்தி ஒரு 2-3 வாரங்களா நம்ம இயற்கையோடு இணைவோம் தொடர்ல பேசிட்டு இருக்கோம். நான் வந்து முதல் வாரமே கேட்ட கேள்வி என்னன்னா, அறுவடை நேரத்துல நிறைய மழை பெய்யுது, அப்பெல்லாம் எப்படி இவ்வளவு தண்ணியை நீங்க நிறுத்தி வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஐயா எளிமையா ஒன்னு சொன்னாங்க, ஞானப்பிரகாசம் ஐயா, வடிகால் வசதி பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க 5 அடி வந்து உங்களுடைய வரப்பை உயர்த்தும் போது அதுக்கு வடிகால் வசதின்னு ஏதாவது செய்யறதுக்கு ஏதாவது யுக்திகள் இருக்கா, யோசனைகள் எதுவும் பண்றீங்களா? இல்ல மொத்தமா எல்லாத்தையுமே 5 அடி உயரம் ஏத்திட்டு எப்ப தேவைப்படுதோ அப்ப உடச்சு விடுறீங்களா கரையை? எப்படி அது ஏதாவது எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வடிகால் எதுவும் பண்ணல. இந்த வருஷம் என்ன முதல் வருஷம் அப்படிங்கறதுனால தண்ணி அவ்வளவு தண்ணியே இருக்க முடியும். ஏன்னா நாங்க வரப்ப எடுத்தோம் பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட எடுக்கும் போது கிட்டத்தட்ட 7 அடி ஆழம் நோண்டணும். 7 அடி ஆழம் பூமியை நோண்டி இருக்கும். 3 லேயரா எடுத்திருக்கோம் வரப்பு. ஒரு குழி எடுத்து அந்த மண்ணை எடுத்து வரப்பு போட்டோம். திரும்ப 2வது குழி எடுக்கிறோம், ஃபுல்லா 5-6 அடிக்கு நோண்டுறோம். அதை எடுத்து முதல் குழியில முடிக்கிறோம். திரும்ப இன்னொரு குழி எடுத்து அதை எங்க போறோம் அப்படிங்கும்போது வயல மொத்தத்தையுமே புரட்டி போட்டிருக்கோம். இந்த வருஷம் அது இருக்கிற தாகத்துக்கு புயலே வந்தாலும் தண்ணி வந்து 1 அடி கூட நிக்காதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஐயா தான் வழிமுறைகள் நிறைய சொல்லியிருக்காங்க, செஞ்சுக்கலாம். ஆமா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கான யுக்திகள் இருக்கு. ஆமா அதுதான் அவங்க டே டு டே இன்னும் 50 வருஷத்துக்கு என்னென்ன பண்ண போறோம்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எல்லாத்தையும் நினைச்சு நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க குழு வச்சிருக்காங்க. குழுல நிறைய நண்பர்கள், என் கூட சகலமா பயணிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்து ஊர்லயும் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட டவுட்டுகள் அன்னன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். மழை பெய்யுது என்ன பண்ணணும், இந்த களை வந்துருச்சு என்ன பண்ணணும், பூச்சி இருக்குன்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். உங்க செடியை தன்னைத்தானே அதுவே தற்சார்போட வளரக்கூடிய மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது பூச்சிக்கொல்லியும் தேவை கிடையாது, உரமும் தேவை கிடையாதுங்கிறாங்க, உழைப்பும் தேவை கிடையாது. இறங்குறது இல்ல, களை எடுக்கிறதுல கூட போறது. நான் நினைச்சேன் விவசாயம் பண்ணணும்னா வயலுக்குள்ள இறங்கணும்னு நினைச்சேன். இவர் வெளியில இருந்தே விவசாயம் பண்ணுங்க, ரிமோட்லயே நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணுங்கிறாரு. அதையும் விவசாயத்தையே நீங்க வந்து ரிமோட்டா பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இது சாத்தியப்படுது பாத்துட்டு வந்ததுல எனக்கு அதுதான் இப்ப உண்மை. இது சதுரங்க வேட்டை இல்ல. முதல் ஆண்டு 10 மாதங்கள் ஆகுது நீங்க வரப்பை உயர்த்தி. கரெக்ட். இப்ப முதல் ஆண்டு வந்து நம்ம சீரக சம்பா போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய காலத்துல என்ன பண்ண போறீங்க? முதல்ல வாழை வைக்க சொல்றாங்க. வரப்புகள்லயே வாழை வச்சிடலாம். வாழை வச்சுட்டா தண்ணி ஊத்தாமலேயே வாழை
வளர்க்க முடியும் அப்படிங்கறதே என்னால நம்பவே முடியல இன்னும். நெஞ்சேற மாதிரி தண்ணி அதிகமா தேவைப்படுற இடத்துல தான் ராமநாதபுரத்துல கண்கூட நான் போய் பாத்துட்டு வந்தேன். கூட்டு பண்ணையை தாண்டினோடனே வெயில் அடி தாங்க முடியல. கூட்டு பண்ணைக்குள்ள பாத்தீங்கன்னா காத்து ஜிலு 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 ஜிலுன்னு வருது. அந்த இடத்துல வாழை ஜம்முன்னு வளர்ந்துட்டு இருக்கு, தண்ணியே ஊத்தாம வளர்ந்துட்டு இருக்கு. அதன்படி நம்மளும் இங்க வாழைய நட்டு வைக்கலாம். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கா நிழல் படாத அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுட்டு மீதி வடக்கு தெற்கான வரப்புல ஹைட் ரொம்ப வளராத பயிர்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். வாழை படக்கூடாது. ஆமா ஆமா, நிழல் வெயில் சூரியன் வர பாதையில வருது, கிழக்கு மேற்கு தான் வரும். அது அந்த நிழல் ஒரு மரத்தோட நிழல் இன்னொரு மரத்திலேயே பட்டுட்டு அப்படியே போயிடும், வயல்ல பாதிக்காது. வடக்கு தெற்கா நட்டீங்கன்னா பாதி வயலுக்கு நிழல் அடிக்கும், அது நெல் சரியா வராது. கவாத்து எதுவும் பண்ற மாதிரி இருக்குமா பிற்காலத்துல? அவங்கள பொறுத்த வரைக்கும் விவசாயங்கிறது விதைய போட்டு வந்தீங்கன்னா மண்ணு தன்னைத்தானே வளப்படுத்திக்கணும், செடி தன்னைத்தானே வளர்ந்துக்கணும். அதுக்கு எப்ப பூ பூக்கணும்னு அதுக்கு தெரியும். அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை மட்டும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா மரம் தன்னைத்தானே பூ பூக்கும், காய் காய்க்கும். அதுக்கு தேவையான காத்தோட்டத்தையும் வெப்பமும் வேணும், நீரும் அதுக்கு தேவையான மாதிரி இயற்கையாவே கொடுத்துச்சுன்னா நீங்க ஒண்ணும் அதுக்கு கவாத்தும் பண்ண தேவையில்லை, பூச்சி மருந்தும் அடிக்க தேவையில்லை, உரமும் போட தேவையில்லை. இதுதான் அவங்க சொல்ற டெக்னிக். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இது மாதிரி ஒரு இயற்கை சார்ந்து இருக்கு. சீரக சம்பா விதை பத்தி சொல்லும் போதே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த சீரக சம்பாங்க 40 வருஷமா மழை நீர் மூலமாக மட்டுமே வளர்ந்த ஒரு விதை அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரு வியப்பா இருந்தது. இவ்வளவு சிந்திக்கலாமா, ஒரு விஷயத்தை ரசிச்சு செய்யலாம். ஒரு நடராஜர் சிலையை பாக்குறோம் அப்படின்னா அவரு காலை தூக்கி நிக்கிறது, அவர் முடி பறக்கிறது, அவரோட மூக்கு, அவரோட கண்ணு, இப்படி ஒவ்வொன்றையும் கவனிக்கலாம், ஒவ்வொன்றையும் ரசிக்கலாம். அது மாதிரி விவசாயத்தையும் நீங்க ஒவ்வொன்றையும் ரசிச்சு பண்றது நம்ம மனநலம் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நினைக்கிறேன். மகிழ்ச்சியான ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் மைக்ரோசாப்ட்ல இருப்பீங்களா, இல்லன்னா முழுக்க இயற்கை விவசாயம்? முழுக்க நான் இப்ப ஒரு டூர் போனாலும் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜனவரி மாசம் சொன்னேன் இல்லையா, வரப்போ எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வயலுக்கே பார்க்கவே இல்லை. இப்ப நான் 10 நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் போனேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் வயலுக்கே போயிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வேலைக்கோ மத்த எதுக்குமோ எந்த விதமான தடையும் இல்ல. ஐடில வேலை செஞ்சாலும் சரி, அவங்க ஹைதராபாத்ல இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, அவங்களும் இங்க விவசாயத்தை பண்ண முடியும். ஏன்னா முழுக்க எல்லா சப்போர்ட்டையுமே ஐயா கொடுக்குறாங்க. ஆள் வேணும்னாலும் நம்ம குரூப்ல இங்கே இருக்கிறாங்க, உதவி பண்றதுக்கு ஆளுங்க தயாரா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80% பேரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு ஒரு நிலமும் இருக்கும், அதை பார்க்காதே இருப்பாங்க. மற்ற வேலைகள் இருக்கிறதுனால இது ரொம்ப சிரமம். நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஐயோ இதுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டு தொடர்ந்து நம்ம கண்காணிக்கணும், பராமரிக்கணும், இல்லன்னா பெரிய கஷ்டமாயிடும் பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டாங்கன்னா நிச்சயமா நம்மளும் ஏன் கோபி நடராஜ் மாதிரி செய்யக்கூடாது. கோபி நடராஜ் 2.5 ஏக்கர் நிலம் வாங்கி செய்யறாரு, நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம செய்வோமே அப்படின்னு நான் உட்பட சிந்திக்கக்கூடிய ஒரு காலம். இதுல இன்னும் கூட அட்வான்ஸ்டா அவங்க ஐயா திங்க் பண்றாங்க. A to Z. அதாவது நீங்க நிலம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மைலாம், இது வரைக்கும் சும்மா காடா இருக்குன்னா அதுவும் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க ஒரு தோப்பு வச்சிருக்கீங்க, அதை எப்படி மேம்படுத்துறது, அதையும் எப்படி கொண்டு வரது, இருக்கிறத ஏன்னா அழிச்சுட்டு பண்றதை விட இருக்கிறத நீங்க எப்படி மேம்படுத்துறது, அதை இன்னும் விளைச்சல் எப்படி அதிகப்படுறது, சீர் செய்யலாம். கட்டின விட்ட சீர் செய்யலாம். அல்லது உங்களுக்கு இடமே இல்ல வாங்கறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம், ஆலோசனைகளும் உண்டு, அதை நாங்க வாங்கறதுக்கும் தயார் பண்ணி தரோங்கிறாங்க. அதுவும் இல்ல எனக்கு காசு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கூட்டு பண்ணையில நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க காசை மட்டும் போடுங்க, உங்களுக்காக கூட்டு பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க பண்ணியே தருவாங்க. உங்களுக்கு அவுட்புட் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஆய்வு செய்து அவங்க மனசுக்கு சரின்னு பட்டா செய்யலாம். அதாவது எல்லா வழிகளுமே இருக்கு, அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியதான். கரெக்ட். கோபி நடராஜ் உங்களுடைய கைபேசி எண் சொல்லுங்க. என்னோட நம்பர் 9945322488. நேர்களே, இப்போ கோபி நடராஜ் நிறைய கதை சொல்லி இருக்கிறாரு, நெஜத்தை சொல்லி இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னு விருப்பப்படலாம். அதற்காக அவருடைய கைபேசி என்ன சொல்றேன் குறிச்சுக்கோங்க. துறையூர் ரங்கநாதபுரம் கோபி நடராஜ் அவங்களுடைய கைபேசி 99 45 32 24 88. மீண்டும் ஒரு முறை கோபி நடராஜ் அவங்களுடைய கைபேசி 99 45 32 24 88. கைபேசி என்ன எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பிச்சீங்கன்னா அப்புறம் அவரே தொடர்பு கொள்வாரு. ஏன்னா அவர் ஒரு மென்பொருள் பொறியாளர், அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏதாவது வேலையா இருப்பாரு, குறுஞ்செய்தி அனுப்பிச்சீங்கன்னா அவரே உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார். நன்றி கோபி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.